ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோனா நம்ம பாப்பாவுக்கு கிஃப்டா வந்துச்சு. இதெல்லாம் ரெண்டு பேரும் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் கிஃப்டா வந்துச்சு. இப்போ ஒரு பிரிச்சுலாம், இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இப்போ பிரிச்சுலாம். பிரிச்சுட்டு வர அமௌண்ட்டு யாருக்குன்னு தெரியல, நாங்கள் சண்டை போட்டுறது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நானான்றேன் எனக்கு வேணுன்றேன், இவர் என்னன்றாரு இவருக்கு வேணுன்றாரு. பொம்மை எனக்கு பொம்மை வேணும்னது. அவர்தான் பாவமா இருக்காரு, ஆனால் கேட்க மாட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு இல்லை, அதனால யாருக்கு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதெல்லாம் பிரிச்சுட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்க்கலாம். அதனால ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் வந்து அரை பொம்மை காதுல போட்டுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஐயோ என்ன தங்கை நாலு பேர் எழுதி குழுக்கள் பண்ணி மொத்த அமௌண்ட் யாரு பேர் வருதோ அவங்க தான் அவங்களுக்கு இது வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லா ரொம்ப வேல்யூபுல்லா அவங்க ஞாபகம் இருக்க மாதிரி இது. இந்த கேம் பேரு கேம்லிங். கேம்லிங்னா என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. கேம்லிங்னா இத சும்மா சொல்றாங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு பொருள் வாங்கிக்கலாம். இது நாளைக்கு நாங்க இந்த மூலமா தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இருக்கணும். அதுக்காக ஒரு வீடியோ இருக்கு. நாங்க அதுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுப்போம் ஞாபகமா. அதனால ஒரு கேம் விளையாட போறோம். அதுக்கு ஒரு கேம், என்ன கேம்னா அவங்க நேம் 4 பேர் போடலாம்னு சொல்லிட்டு 4 பேரோட நேம் எழுதிட்டு அதை மடிச்சு குலுக்கி போடும் போது யார் பேர் வருதோ அவங்களுக்கு கொடுத்துடணும். இருக்கிற 3 பேரும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடணும். ஓகேவா? சந்தோஷம் கொடுக்கணும். ஓகே, அது கிஃப்ட். கடவுளே என் பேர் வரணும்னு அமைதியா இருக்கிறேன். இதுல கடவுள் வந்து எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. என் பேர் தான் வரணும். என்ன பேர் சொல்றே? கடவுள் என் பேர் வரணும். சரி பேர் போடு அவுட் பண்ணிடலாம். இந்தாங்க. இந்த எழுதுங்க. அப்பா கொடுமா. நீ எப்படி உனக்கு தெரியுமா?